செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையின் டீன் டாக்டர் சிவசங்கரன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் டாக்டர், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஆனால் ரொம்பவே வேதனை அளிக்கக்கூடிய காட்சி திரையில பார்க்கிறோம். தமிழகத்தை நம்பி வந்த ஒரு நபர் காலில் கட்டோட சொந்த ஊர் நோக்கி போயிட்டு இருக்காரு. என்ன காரணத்தினால அவருக்கு அறுவை சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டிருக்கு? பிரதமருடைய அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படாதா? இங்க வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். இந்த பேஷண்ட் அரதான் பௌரின்றவர். அவர் 23rd ஏர்லி மார்னிங் 2 AM 2 மணிக்கு அட்மிட் பண்ணியிருந்தார். அவருக்கு அந்த லோவர் லிம்பில் ஃப்ராக்சர் இருந்தது. அது நாங்கள் ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அட்மிட் பண்ணியிருந்தார். ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம சொல்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட் அளிக்க சொல்லியிருந்தோம். அவருக்கு ஆக்சுவலாக ஃப்ரைடேவே சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த தமிழ்நாடு அந்த காப்பீட்டு திட்டம் இல்லைனாலும் நாங்கள் இங்கே எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணிட்டு தான் இருப்போம். பிஎம்ஜே இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. பிஎம்ஜே வந்துடும் சார். இனிமேல்ட்டு அந்த பிஎம்ஜேல வட மாநிலத்துக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம் சார். யாருக்குமே இங்க ட்ரீட்மெண்ட் மறுப்பதில்லை. இந்த பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் மறுக்கப்படவில்லை. ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு தான் சொல்லியிருந்தோம் சார். அப்புறம் ஏன் அவர் டிஸ்சார்ஜ் அவசரமா அவர் ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணணும்? எதனால அவர் சொந்த ஊர் நோக்கி போகணும் அந்த வழியோட? இல்ல சார், நான் இந்த ஆர்த்தோபெடிக்ஸ் துறை தலைவர்கிட்ட பேசினேன். இப்போ நான் என்கொயரி கண்டக்ட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்க டிஸ்சார்ஜ் கட்டாயமாக பண்ணவில்லை. அவங்க வீட்டுல இருந்து அவங்க வெஸ்ட் பெங்கால் கூட்டு போய் சொன்னனால டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க சார். அவங்களோட சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமா சார், சொந்த விருப்பம் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க சார். நான் என்கொயரி பண்ணேங்க. ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க துறை தலைவர், அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எல்லாம் என்கொயரி பண்ணிட்டேன். என்கொயரி பண்ணதுல அவங்க இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்தாங்க. இங்க எல்லாருக்குமே நாங்க வைத்தியம் பண்றோம் சார். அந்த இது காப்பீட்டு திட்டம் இல்லைன்னா கூட நாங்க எல்லா பேஷண்ட்டுக்குமே இங்க வைத்தியம் பண்றோம் சார். ஓவராலா ஒரு துறை ரீதியான டாக்டர், ஓவராலா ஒரு துறை ரீதியான ஒரு விசாரணை நம்ம எதிர்பார்க்கலாமா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? ஆமா சார், கண்டிப்பாக 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 விசாரணை பண்ணுவேன். அந்த விசாரணை பண்ணி அதோட டீடைல்ஸ் நான் சொல்றேன் சார். கண்டிப்பாக சார். நன்றி டாக்டர் சிவசங்கரன். இணைப்பில் பல்வேறு தகவல்களையும் எங்களோடு பகிர்ந்தமைக்கு. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வடமாநில தொழிலாளிக்கு அறுவை சிகிச்சை அளிக்காமல் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் அம்மருத்துவமனையின் டீன் டாக்டர் சிவசங்கரன் நம்முடன் இணைப்பில் அவர்களாகத்தான் அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் தான் டிஸ்சார்ஜ் ஆகி சென்றதாக மருத்துவர் தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய நட்பு வட்டாரம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் மாறுபட்டிருக்கிறது. இந்நிலையில் இணைப்பில் இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் பதிவு செய்திருக்கிறார் டாக்டர் சிவசங்கரன். இதனை நாம் கேட்டு வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.